டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மேட்டா மாறி என் கூட டிராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் பேப்பர்ல மார்ஃபியாலஜி லெசன்ல ஆலமாஃப் தான் நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன் டு ஆலமாஃப். லிங்குவிஸ்டிக்ல ஆலமாஃப் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆகும். இது டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல தோன்றும் ஒரு மார்ஃபிம்ஸோட வேரியன்ட் ஃபார்மை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரு லாங்குவேஜ்ல மீனிங்கோட ஸ்மாலஸ்ட் யூனிட் ஒரு மார்ஃபிம் அப்படின்னு சொல்றாங்க. ஆலமாஃப் அப்படின்றது டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டலை பொறுத்து அந்த மார்ஃபிம்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆகும். டெஃபினிஷன் ஆஃப் ஆலமாஃப்ஸ். ஆலமாஃப் அப்படின்றது மார்ஃபிம்ஸோட ஃபோனலாஜிக்கல் ஆர் மார்ஃபலாஜிக்கல் வேரியன்ட் ஆகும். இது மார்ஃபிம்ஸ் ஃபார்ம் அதன் முன் அல்லது பின்வரும் சவுண்ட்ஸ் ஆர் மார்ஃபிம்ஸை பொறுத்து மாறலாம். ஆலமாஃப்ஸ் மார்ஃபிம்ஸோட மீனிங்ஸை மாற்றாது. இது சிம்பிளி டிஃப்ரெண்டான உச்சரிப்பு அல்லது எழுத்து பிழைகளை சொல்லுது. எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ப்ளூரல் மார்ஃபிம்ஸ். இந்த இங்கிலீஷ் ப்ளூரல் மார்ஃபிம்ஸ் வந்து எஸ். இது 3 இம்பார்ட்டன்ட் ஆலமாஃப்ஸை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் எஸ், வாய்ஸ்லெஸ் சவுண்ட், எக்ஸாம்பிளுக்கு கேட்ஸ். ரெண்டாவது ஒன் ஜெட், வாய்ஸ்டு சவுண்ட், எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸ். தேர்ட் ஒன் ஐசெட், சிபிலன்ட் சவுண்ட், எக்ஸாம்பிளுக்கு பஸ்ஸஸ். இதோட ப்ரொனன்சியேஷன் மாறினாலும் அதோட மீனிங்ஸ் ப்ளூரல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கான்செப்ட். ஆலமாஃப்ஸோட கான்செப்ட் ஸ்ட்ரக்சரல் லிங்குவிஸ்டிக்ஸோட ஆரம்ப நாட்கள்லேயே தோன்றியது. ஆலமாஃப் அப்படின்ற வேர்ட் முதல்ல அமெரிக்கன் லிங்குவிஸ்டிக் லினர்ட் ப்ளூம்ஃபீல்ட் அப்படின்றவர்னால 1933ல அவரோட லாங்குவேஜ் அப்படின்ற புக்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ப்ளூம்ஃபீல்ட் ஆலமாஃப்ஸை ஒரு மார்ஃபிம்ஸோட ஃபோனடிக் மாறுபாடு அப்படின்னு வரையறுக்கிறாரு. லாங்குவேஜில் சவுண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு அதன் முக்கியத்துவத்தை ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. ப்ளூம்ஃபீல்ட் காலகட்டத்திலிருந்து ஆலமாஃப் பற்றின ஆய்வு கணிசமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது. லிங்குவிஸ்டிக், ஃபோனாலஜி, மோர்ஃபியாலஜி, சின்டெக்ஸ் இதில் அதோட ரோலை ஆய்வு பண்ணுறாங்க. ஆப்டிமைலிட்டி தியரி அண்ட் ஜெனரேட்டிவ் ஃபோனாலஜி இது போன்ற புதிய தியரிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆலமாஃப்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸை பற்றின ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆலமாஃப்ஸ் இன் லிங்குவிஸ்டிக் ஸ்டடி. லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுல ஆலமாஃப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை ஸ்டடி பண்ணுறதுனால லிங்குவிஸ்டிக்ஸ் மொழி பயன்பாட்டை நிர்வகிக்கும் பேட்டர்ன் அண்ட் ரூல்ஸை கண்டறிய முடியும். கீ ரீசன் ஒய் ஆலமாஃப்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் சவுண்ட் ஸ்ட்ரக்சர். இது என்விரான்மெண்ட்டை பொறுத்து சவுண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் அதே நேரத்தில் மீனிங்கை எப்படி தக்க வச்சுக்குது அப்படின்றதையும் வந்து காட்டுது. ரிவீலிங் அண்டர்லையிங் லிங்குவிஸ்டிக் ரூல்ஸ். ஒரு லாங்குவேஜில் மார்ஃபலாஜிக்கல் அண்ட் ஃபோனலாஜிக்கல் பேட்டர்ன்ஸை அடையாளம் காண ஆலமாஃப்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சப்போர்ட்டிங் லாங்குவேஜ் அனலைசிஸ். ஆலமாஃப்ஸை படிக்கிறது வேர்ட் ஃபார்மேஷன், இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் கிராமர் ரூல்ஸை அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எவிடன்ஸ் ஃபார் மார்ஃபிம்ஸ். இது மார்ஃபிம்ஸ் இருப்பதையும் வேர்ட் ஃபங்க்ஷனில் பங்கு வகிக்கிறதையும் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி. லாங்குவேஜோட ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் காலப்போக்கில் சொற்கள் எப்படி மாறிடுச்சு என்பதை பற்றின நுண்ணறிவுகளை அவை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் அக்யூசியேஷன். குழந்தைகள் லாங்குவேஜை எப்படி கற்றுக்குறாங்க அண்ட் பேச்சில் மார்ஃபிம்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இவை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் மீனிங் ரிலேஷன்ஷிப். மீனிங்கை மாற்றாமல் சவுண்ட் எப்படி மாறக்கூடும் அப்படின்றத இது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமர் அண்ட் மார்ஃபாலஜி அனலைஸ். லிங்குவிஸ்டிக், மார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஃபோனலாஜிக்கல் ரூல்ஸை லாங்குவேஜில் அடையாளம் காண அனுமதிக்குது. டைப்ஸ் ஆஃப் ஆலமாஃப்ஸ். ஆலமாஃப்ஸ் அவற்றின் நிகழ்வை ஏற்படுத்தும் காரணிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது. ஃபோனலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமாஃப்ஸ். அவற்றின் ஃபார்ம்ஸ் சுற்றியுள்ள சவுண்ட்ஸை பொறுத்தது. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் ப்ளூரல் மார்ஃபிம்ஸ் எஸ் கேட்ஸ், ஜெட் டாக்ஸ், ஐசெட் பஸ்ஸஸ். மார்ஃபலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமாஃப்ஸ். இவற்றின் ஃபார்ம்ஸ் அது அட்டாச்டு மார்ஃபிம்ஸை பொறுத்தது. எக்ஸாம்பிளுக்கு பாஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ் கோ, வெண்ட் இது வந்து இர்ரெகுலர் ஃபார்ம்ஸ். லெக்சிக்கலி கண்டிஷன்ட் ஆலமாஃப்ஸ். இதோட ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸை பொறுத்தது. எக்ஸாம்பிளுக்கு சைல்டு, சில்ட்ரன். இப்போ இந்த டைப்ஸை வந்து நம்ம ஒன்லைனாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஃபோனலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமாஃப்ஸ். இது ஃபோனலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமாஃப் அப்படின்றது சுற்றி உள்ள சவுண்ட்ஸ் ஃபார்ம்ஸை பொறுத்து தீர்மானிக்கப்படுபவை. இன் அதர் வேர்ட்ஸ், ஃபோனலாஜிக்கல் கான்டெக்ட் எந்த ஆலமாஃப்ஸை தோன்றுது என்பதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கீ பாயிண்ட்ஸ். மார்ஃபிம்ஸ் ஃபார்ம் அதன் முன் அல்லது பின்வரும் சவுண்ட்ஸை பொறுத்து மாறுது.
சவுண்ட்ஸில் மாற்றம் இருந்தாலும் மார்ஃபிம்ஸோட பொருள் அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் ப்ளூரல் மார்ஃபிம்ஸ் எஸ் அண்ட் இஎஸ். இந்த இங்கிலீஷ் ப்ளூரல் மார்ஃபிம்ஸ் 3 ஆலமார்ப்ஸை கொண்டது. ஃபர்ஸ்ட் ஒன் எஸ். எஸ் என்பது வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட்ஸ்க்கு அப்புறம் ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு கேட். செகண்ட் ஒன் ஜெட். இது வாய்ஸ்டு கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ்க்கு அப்புறம் ஏற்படும். எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸ் அண்ட் ஐசிஸ். தேர்ட் ஒன் ஐசிட். இது சிபிலண்ட் சவுண்ட்ஸ்க்கு அப்புறம் ஏற்படும். எக்ஸாம்பிள் பஸ்ஸஸ். மார்ஃபலாஜிக்கலி கண்டிஷன்டு ஆலமார்ப்ஸ். மார்ஃபியாலஜி கண்டிஷன்டு ஆலமார்ப்ஸ் அப்படின்றது மார்ஃபலாஜிக்கல் கான்டெக்ஸ்ட்ல ஃபார்ம்ஸ் தீர்மானிக்கப்படுறது. இன் அதர் வேர்ட்ஸ், சுற்றி உள்ள மார்ஃபிம்ஸை எந்த ஆலமார்ப்ஸ் பயன்படுத்தப்படுது அப்படின்றத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கீ பாயிண்ட்ஸ். ஆலமார்ப்ஸ் ஃபார்ம் அது இணைக்கும் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆர் மார்ஃபிம்ஸை பொறுத்தது. ஃபோனோலாஜிக்கல் கண்டிஷன்டு ஆலமார்ப் போலின்றி இந்த சேஞ்ச் சவுண்ட் அல்ல உருவ அமைப்பை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சுஹீலி டிமினேட்டிவ் ப்ரிஃபிக்ஸ். சுஹீலி லாங்குவேஜில் நவுன் சிறிய எழுத்துக்களை உருவாக்க கீ என்ற ப்ரிஃபிக்ஸை பயன்படுத்துது. ஃபோனோலாஜிக்கல் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து ப்ரிஃபிக்ஸ் மாறுது. எக்ஸாம்பிளுக்கு கீடோட்டோ ஸ்மால் சில்ட்ரன், கீஜானா யங் பர்சன். ஆலமார்ப்ஸ் சாய்ஸை சுற்றி உள்ள சவுண்ட்ஸ் மட்டும் இல்லை, கிராமட்டிக்கல் ஆர் மார்ஃபலாஜிக்கல் ஃபங்க்ஷனை சார்ந்தது. மார்ஃபலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ப் இது வேர்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிராமர்ஸ் இதெல்லாம் மார்ஃபிம்ஸ் ஃபார்மை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத காட்டுது. லெக்சிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ப். லெக்சிக்கலி கண்டிஷன் ஆலமார்ப் அப்படின்றது அவை இணைக்கும் ஸ்பெசிஃபிக் வேர்ட் லெக்சிக்கல் ஐட்டம்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை எடுக்கும் மார்ஃபிம்ஸ் ஆகும். சவுண்ட் என்விரான்மெண்ட் ஃபார்ம்ஸை தீர்மானிக்குது. இது ஃபோனோலாஜிக்கல் கண்டிஷன்ட் ஆலமார்ப்ஸ் மாதிரி இல்லாமல் இங்கு வார்த்தையின் லெக்சிக்கல் ஐடென்டிட்டி எந்த ஆலமார்ப்ஸை பயன்படுத்துது என்பதை தீர்மானிக்குது. இந்த பேட்டர்ன் இர்ரெகுலர் அண்ட் மெமரைஸ் பண்ணணும், ஏன்னா அதை ரூல்ஸ்னால மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வெர்ப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். கோ, வெண்ட், டேக், டுக். இந்த பாஸ்ட் டென்ஸ் ஆலமார்ப்ஸ் என்பது லெக்சிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டது, ஏன்னா அதன் ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் வேர்பை பொறுத்தது. கீ கேரக்டரிஸ்டிக்ஸ். வேர்ட் ஸ்பெசிஃபிக். இதில் ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும்தான் நிகழ்கிறது. இர்ரெகுலர். இது ஜென்ரல் ஃபோனோலாஜிக்கல் ரூல்ஸை அடிப்படையாக கொண்டதில்லை. லேர்ன்டு லெக்சிக்கலி. ஸ்பீக்கர்ஸ் எந்த வேர்ட்ஸோட எந்த ஃபார்ம்ஸை கேரி பண்ணுறாங்க அப்படின்றத மெமரைஸ் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ஸ் இன் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர். ஆலமார்ப் வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது வேர்ட்ஸ் அண்ட் மார்ஃபிம்ஸோட வேரியேஷனுக்கு இடையிலான உறவை காட்ட உதவுது. ரோல்ஸ் இன் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர். வேர்ட் ஃபார்மேஷன். ஒரு லாங்குவேஜ்குள்ள பல்வேறு வேர்ட் ஃபார்ம்ஸை உருவாக்க அது ஹெல்ப் பண்ணுது. மார்ஃபலாஜிக்கல் ரிச்னஸ் எப்படி என்பதை காட்டுது. வார்த்தைகளுக்கு இடையில மார்ஃபிம்ஸ் மாறுபடலாம். மெமரி அண்ட் யூசேஜ். மென்டல் லெக்சிகன் ஃபார்ம்ஸை ஸ்பீக்கர்ஸ் ஒழுங்கற்ற முறையில் சேமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் லெக்சிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ப் பொதுமைப்படுத்த முடியாத வார்த்தைகள், ஹிஸ்டாரிக்கல், இர்ரெகுலர் ஆர் இடியோசென்ட்ரிக் சேஞ்சஸை பிரதிபலிக்குது. இம்பார்ட்டன்ஸ் இன் வேர்ட் ஃபார்மேஷன். ஆலமார்ப்ஸ் ஒரே மார்ஃபிம்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். வேர்ட்ஸ் எப்படி உருவாகுது, அது எப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புடையவை அப்படின்றத புரிஞ்சுக்க லிங்குவிஸ்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆலமார்ப்ஸை ஸ்டடி பண்ணுறது ஒரு லாங்குவேஜில் வேர்ட் ஃபார்மேஷன் ரூல்ஸை வெளிப்படுத்துது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரிஃபிக்ஸ் அன். ஃபார்ம் ஆப்போசிட் ஆஃப் அட்ஜெக்டிவ். ஹாப்பி இது அன்ஹாப்பி அப்படின்னு மாறிது. ஒரே நேரத்தில் அட்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் சவுண்டோட அடிப்படையில் ப்ரிஃபிக்ஸ் மாறுது. பாசிபிள் டு இம்பாசிபிள், கம்ப்ளீட் டு இன்கம்ப்ளீட். இங்கே ஆலமார்ப்ஸ் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் ஃபோனோலாஜிக்கலி கண்டிஷன்டு, என்ன அது எதை தொடர்ந்து வருது அப்படின்ற சவுண்ட்ஸ்க்கு ஏற்ப அது மாறுது. இம்பார்ட்டன்ட் ஆன் மார்ஃபாலஜி அண்ட் சின்டெக்ஸ். இது ஆலமார்ப்ஸோட வேர்ட் ஃபார்ம்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிராமட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கலாம். கேஸ் சிஸ்டம்ஸை கொண்ட லாங்குவேஜ் நவுன் ஃபங்க்ஷனை காட்டுறதுக்கு ஆலமார்ப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் இன் ரஷ்யன் ஜெனட்டிவ் ப்ளூரல் மார்ஃபிம்ஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை கொண்டது. த நவுன்ஸ் கிராமட்டிக்கல் ஜெண்டர், த நவுன்ஸ் ஃபோனோலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் ஆலமார்ப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். வேர்ல்டு வைடில் இருக்க லாங்குவேஜில் ஆலமார்ப்ஸ் சூழலை பொறுத்து மார்ஃபிம்ஸை எப்படி மாற்றக்கூடும் என்பதை காட்டுது. ஃபர்ஸ்ட் அரபிக்கோடதை பார்த்துடலாம். சவுண்ட்ஸை பொறுத்து டெஃபினிட் ஆர்டிக்கிள் ஏஎல் ஆல் மாறக்கூடும். ஃபர்ஸ்ட் ஒன் ஆல் ஃபார்மா தி சன் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் சாம்ஸ் தி சன் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இது பேச்சு வழக்கில் நம்ம பேசுகிற மாதிரியான இதோட டைப்
ஃபோனோலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ஃப். நெக்ஸ்ட் வந்து ஜாப்பனீஸ் பார்க்கலாம். வேர்ட் ஸ்டெம்ஸை பொறுத்து பொலைட் சஃபிக்ஸ் மாஸ் சேஞ்சஸை நடத்தும். இதில் டெபரு அப்படின்னா டு ஈட் அப்படின்னு அர்த்தம். டெபமசு அப்படின்னு சொன்னால் அதுவும் டு ஈட் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் அது வந்து பொலைட்டாக நம்ம சொன்னால் எப்படி சொல்லுவோமோ அதோட மீனிங் தான் அது. இதோட டைப் மார்ஃபலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ஃப். அடுத்த லாங்குவேஜ் இனூட்டுட்டுக். நானுமே இதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நவுன்ஸில் ஃபோனோலாஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து ஆர்கட்டிவ் கேஸ் மார்ஃபிம்ஸை மாற்றுது. எக்ஸாம்பிள் வேரியன்ஸ் வித் அப் பர்சஸ் பி. இதோட டைப் ஃபோனோலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ஃப். இப்போ இதே டாப்பிக்கை ஒரு எஸ்ஏ மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆலமார்ஃப்ஸ் இன் லாங்குவேஜ் இன்ட்ரொடக்ஷன். பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஸ்டடி. லாங்குவேஜுக்கு 2 இம்பார்ட்டன்ட் அம்சங்கள் வந்து இருக்கு, ஃபார்ம் அண்ட் மீனிங். லாங்குவேஜோட ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட் தான் மார்ஃபிம்ஸ். வேர்ட்ஸ் வந்து மார்ஃபிம்ஸ்களால் ஆனவை. எக்ஸாம்பிளுக்கு இன்சேன், எலிஜிபிள், இம்பாசிபிள், இர்ரெகுலர். இதோட ப்ரிஃபிக்ஸ் இன்சேன், இல், எலிஜிபிள், இம்பாசிபிள், இர்ரெகுலர். இது அனைத்துமே நெகட்டிவ் மார்ஃபிம்ஸின் ஆலமார்ஃப்ஸ் தான். டெஃபினிஷன் ஆஃப் ஆலமார்ஃப். ஒரு ஆலமார்ஃப் அப்படின்றது மார்ஃபிம்ஸோட மாறுபட்ட வடிவமாகும். அர்த்தங்கள் மாறாது, சூழலை பொறுத்து வடிவங்கள், உச்சரிப்பு அல்லது எழுத்துப்பிழை மட்டும் மாறக்கூடியது. இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு மார்ஃபிம்ஸ் அதன் அர்த்தத்தை மாற்றாம பேச்சிலையோ அல்லது எழுத்துலையோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை தோன்றும். எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ப்ளூரல் மார்ஃபம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பெட்ஸ், இது வந்து எஸ்ஸை குறிக்குது. செகண்ட் ஒன் பெட்ஸ், இது வந்து ஜெட்டை குறிக்குது. இதில் எஸ் அண்ட் ஜெட் ரெண்டுமே ப்ளூரல் மார்ஃபிம்ஸோட ஆலமார்ஃப்ஸ் தான். கீ பாயிண்ட்ஸ். ஆலமார்ஃப்ஸ் மார்ஃபோட மீனிங்ஸை சேஞ்ச் பண்ணாது, அதோட ஃபார்ம்ஸை பொறுத்து மாறுது. ஃபோனோலாஜி சவுண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறுது. மார்ஃபாலஜி வேர்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து மாறுது. லெக்சிகன் ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸை பொறுத்து மாறுது. எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் வேர்ட் ஃபார்மேஷன் அண்ட் ப்ரொனவுன்சேஷன் பேட்டர்ன்ஸ்க்கு இவை ரொம்ப முக்கியமானவை. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மார்ஃபிம்ஸ் அண்ட் ஆலமார்ஃப்ஸ். ஒரு மார்ஃபிம்ஸ் ஒரு தூண்டல் குறிப்பிடப்படும் போது அந்த பிரிவு ஒரு மார்ஃப் ஆகும். ஒரு சிங்கிள் மார்ஃபிம்ஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட மார்ஃபை குறிக்கலாம். இந்த மாறுபட்ட ஃபார்ம்ஸ் ஆலமார்ஃப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு மார்ஃபிம்ஸ் டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ் ஃபார்ம்ல ஆலமார்ஃப்ஸ் வந்து தோன்றலாம். அடுத்து வந்து டைப் ஆஃப் ஆலமார்ஃப்ஸ் பார்க்கலாம். ஃபோனோலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ஃப், மார்ஃபோலாஜிக்கலி கண்டிஷன்ட் ஆலமார்ஃப், லெக்சிகன்லி கண்டிஷன்ட் ஆலமார்ஃப். இந்த டைப்ஸ் எல்லாம் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டோம், அதனால நான் இதில் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் ஆலமார்ஃப். வேர்ட் ஃபார்மேஷன். மார்ஃபிம்ஸ் என்பது இணைஞ்ச வேர்ட்ஸை உருவாக்குது அப்படின்றத தீர்மானிக்குது. மார்ஃபாலஜி மார்ஃபிம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் மாறுபாட்டை இது காட்டுது. சின்டெக்ஸ் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. யூனிவர்சலிட்டி இது வேர்ல்டு வைட் லாங்குவேஜில் காணப்படுது. இங்கிலீஷ், அரபிக், ஜாப்பனீஸ், இனுக்கிட்டுக் இது மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் தான். அடுத்து வந்து கன்க்ளூஷன் பார்த்துடலாம். லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரில் ஆலமார்ஃப் அடிப்படையானவை. வேரியஸ் என்விரான்மெண்டில் ஒரு மார்ஃபிம்ஸ் எடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை குறிக்குது. ஆலமார்ஃப்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ட் ஃபார்மேஷன், மார்ஃபாலஜி, சின்டெக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் ரூல்ஸை பற்றின நுண்ணறிவுகளை அளிக்குது. அவை யூனிவர்சல் லாங்குவேஜ் எப்படி மார்ஃபிம்ஸ், ஃபோனோலாஜி, மார்ஃபாலஜி அண்ட் லெக்சிகன்ஸ்க்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அது காட்டுது. இதோட அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் டேல் டைம் வித் மீல என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.